அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக குறிப்பாக தேர்தல் முடிந்துவிட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளிலிருந்து சரிபாதியாக சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். நீங்கள் தோற்று விட்டீர்கள், நீங்கள் விழுந்து விட்டீர்கள், மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நீங்க வெல்லவே மாட்டீங்கப்பா, சீமான் ஆட்சிக்கு வரமாட்டார்ப்பா, உங்க அரசியல் நாம் தமிழர் கட்சி அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணாம், மக்கள் உங்களை வெறுத்துட்டாங்க, வாக்கு செலுத்தல, you are unfit for politics அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதே செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக, வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது வாச்சாத்தில அந்த பழங்குடியின பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள். அவர்களுக்காக போராடியது, அந்த வாச்சாத்தில வன்கொடுமையினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போராடியது இன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஐயா மரியாதைக்குரிய பே. சண்முகம். நாங்கள் தான் வாச்சாத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதன் தலைவர் பே. சண்முகம் யாரால் பெண்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே செங்கோட்டையனை ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பேர்தான் அரசியல் என்றால் அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தெரியாது, வராது. நேத்து வரைக்கும் RSS பிள்ளை விஜய் என்று பேசிய விஜய்க்கு இந்த மாசம் ஒருத்தர் ஆயா வேலை பார்க்க போறதா தமிழ்நாட்டில் அரசியல் என்றால் அந்த அரசியல் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வராது, தெரியாது. அதிமுக என்ன, அண்ணா திமுகவா? அது ஆன்டி டிஎம்கே, அது. விஜய் கட்சி 108 இடத்துல வென்றுட்டாங்க. திமுகவோட சேர்ந்து அதிமுக எப்படியாவது கூட்டணி வச்சிடலாமா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள முடியும் என்று குறுக்கு வழியில தான் சிந்திச்சீங்க. அரசியல்ல தன்னை நிலைநிறுத்திக்கணும் என்றால் அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு சுட்டு போட்டாலும் வராது, தெரியாது. லோகத்துல எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எதிர்கட்சிக்காரங்கிட்ட ஆதரவு வாங்கித்தான் எம்எல்ஏ பிச்சை எடுத்துதான் ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி எங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம்ப்பா, தெரியாதுப்பா, எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாதுப்பா, வேணாம்ப்பா, அந்த அரசியல் தெரியாது, வேணாம். வேற என்னங்க அரசியல் பண்ணுவீங்க? மக்களுக்காக அரசியல் பண்ணுவோங்க. ONGC போராட்டமா, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் முன்னணியில நிற்பாங்க. பரந்தூர்ல விமான நிலையம் வேணாமா, நிற்பாங்க. பல ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி வந்தாங்க. சேலத்துல இருந்து சென்னைக்கு 8 வழி சாலை நாங்க, பசுமை வழி சாலை நாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் விவசாயிகள் கிட்ட இருந்து நிலத்தை புடுங்க முடியாது என்று பேசிய எங்கள் அண்ணன் செங்கமிழன் சீமான் அவர்கள். அதுதான் அரசியல், எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். சிபிசிஎல் போராட்டமா, இழப்பீடு கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். 2163 குடும்பங்களுக்கு 1 அல்ல 2 அல்ல நாம் தமிழர் கட்சி போராடிய போராட்டத்தின் விளைவாக 118 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அந்த அரசியல் தான் எங்களுக்கு தெரியும். நாடு தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களை கட்டியது தமிழர்கள். கோயில்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், தமிழர்கள் முப்பாட்டன் தமிழனுக்கு, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வழிபாடு ஏற்றம், தமிழ்ல குடமுழுக்க வேண்டும் என்று கேட்டு நீ
அரசியல்? பாலியல் வன்கொடுமை வழக்குகள் எத்தனையோ நடந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல எத்தனையோ பாலியல் வன்கொடுமை வழக்குகள். அதிமுக ஆட்சி காலத்துல 200க்கும் மேற்பட்ட கல்லூரி பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். போராட்ட களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி. அடுத்த திமுக ஆட்சி வருது 2021. விருதுநகர்ல 22 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறான் திமுக வார்டு பொறுப்பாளர். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை, இதே மகளிர் பாசறை, இதே கார்த்திகா, இதே மகளிர் பாசறை உறவுகள் விருதுநகருக்கே போய் நின்னோம். திமுக வார்டு பொறுப்பாளர் திமுக ஆட்சியை குண்டாஸ்ல 6 மாசம் உள்ள வச்ச பெருமை மிக்க கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த அரசியல் நாங்க செஞ்சிருக்கோம். இதான் அரசியல். எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஓட்டு கேட்க தெரியாது. சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்னு பேச தெரியாது. அந்த அரசியல் தெரியாது. உங்களுக்கு அழகா இருந்தா பிடிக்கும். மக்களுக்கு அழகுக்கு நாங்க எங்க போறது? நான் இப்படி பிறந்துட்டேன், எங்க அண்ணன்மாரெல்லாம் கருப்பா இருக்காங்க, நானும் கருப்பா இருக்கேன், பிடிக்காது. ஆனா நல்லா கருத்து பேசுவோம். என்ன நல்லா கருத்து பேசுவோம், அழகா கருத்து பேசுவோம், நல்லா பேசுவோம். உங்களுக்கு கவர்ச்சி தான் பிடிக்குது, கருத்து பிடிக்கலன்னா அது என் பிள்ளை கிடையாது. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, உங்க விருப்பம். நீங்க தான் போடலையே. ஆனாலும் நீங்க கண்ணீர் விட்டு கதறி எழுதால் கவர்மெண்ட் மெஷினரினால, அரசாங்க இயந்திரத்தினால பாதிக்கப்பட்டால் உங்களுடைய கண்ணீரை துடைக்க நாம் தமிழர் கட்சிக்காரனுடைய கைகள் நீண்டு வரும். இந்த அரசியல் தான் எனக்கு தெரியும். இதைத்தான் நான் செய்வேன். வேற எதுவும் தெரியாதுப்பா. வேற எதுவுமே எனக்கு தெரியாது. பேச சொல்லுங்க, மாமாவை பத்தி பேச சொல்லுங்க, புரட்சியாளர்கள் லெனினை பத்தி பேச சொல்லுங்க, ஸ்டாலினை பத்தி பேச சொல்லுங்க. நாங்க பேசுவோம். மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேச சொல்லுங்க, நாங்க பேசுவோம். சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஐபேட பார்த்து வாசிக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் விஜயோட வாயவே பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் முந்தாநாத்து நைட்டு படிச்சு பாருங்க சீட்டு, அதை பார்த்து வாசிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னடா உதயநிதி ஸ்டாலின் திட்டாருன்னு சொல்லி கோவம் வந்து எக்ஸ்தலத்தை உதயநிதிக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பதிய போட்டுட்டு இருக்காரு. எப்பா நீ 108 சீட்டு வின் பண்ணிருக்க, சனம் உங்களை வெல்ல வச்சிருச்சு, பேசு. மௌன வரதமா? பேச மாட்டியா? மைக்கு கொண்டு போய் நின்று ஓடினால் சென்னையின் கடற்கரையின் எல்லையோரம் ஓடினால் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்க, நில்லு, பேசு. எப்பா நீ சிஎம் சார் கத்தினையே, நீதான் சிஎம், பேசு. புதுக்கோட்டையில கரம்பக்குடி ஊரு, மலையூர்ங்கிற ஒரு கிராமம், 35 வயது பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வாய் பேச முடியாதுங்க, காது கேட்காது. கூட பிறந்த பொம்பளை பிறப்பு மட்டும் 4 பேரு, ஒரு தம்பி. கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு 4 பேத்துக்கு அவ ஒருத்தி மட்டும் கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த 4 கூட பிறந்த பிறப்புக்கும் படிப்பு சொல்லி கொடுத்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. கூலி வேலைக்கு போயிருக்கு அந்த அக்கா. பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் ரைஸ் மில்லுக்கு கூலி வேலைக்கு போயிருக்கு. 2 வீணா போனவங்க நல்ல மது போதையில கார்ல ஏத்திட்டு வந்து, ஏமா மழை வர்ற மாதிரி இருக்கு, வாமா நான் கார்ல ஏத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளைய கார்ல உட்கார வச்சு 35 வயது மதிப்பு மிக்க அந்த அக்காவை கார்ல உட்கார வச்சு 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். கூட பிறந்தவங்களும் போய் பாக்குறாங்க. பேச தெரிஞ்சவளுக்கே எதுவும் பேச தெரியாது. அந்த நேரத்துல அந்த அக்காவுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. சைகையில எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுது. உடம்பு முழுக்க ரத்தம். எப்பா உனக்கு இரக்கம் இல்லையாப்பா? உனக்கு இரக்கம் இல்லையா மிஸ்டர் சிஎம்? பேசுறியா பேச மாட்டியா? அரியலூர் அனிதா வீட்டுக்கிட்ட போய் நல்ல பம்யமா பூனை மாதிரி போய் உட்காந்தீங்கல்ல, ஸ்டாலின் கிட்ட போய் உட்காந்தீங்கல்ல, ஸ்டாலின் இறந்துட்டான்னு சொல்லி ஸ்டாலின் அம்மா கிட்ட போய் பவ்யமா கையை கட்டி நின்னீங்களப்பா. புதுக்கோட்டை கரம்பக்குடியில அந்த அக்கா 35 வயது மதிப்புமிக்க அந்த அக்கா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. குற்றவாளிகள் மாரிமுத்து சேகர் 2 பேரும் நிறைஞ்ச போதைய ஸ்டாலின் நடத்துறாரு, நீங்க நடத்துறீங்களாப்பா? யார் நடத்துறா? அவங்க வீட்டுக்கு போங்க. வழி தெரியாதா? எதிர்கட்சியா இருந்தா கத்தி பேச வேண்டியது, ஆளுங்கட்சி ஆளுங்க அப்புறம் கப்பு சிப்புன்னு ஆயிட வேண்டியது. இது என்னப்பா அரசியல்?
இது என்ன அரசியல்?